திருமணத்துக்காக சில பேர் கர்த்தர் உன்னை எனக்கு தரிசனத்துல காமிச்சாரு, நீதான் என் தரிசனத்துல வந்த வருங்கால மருமகள்னு கர்த்தர் என்கிட்ட தரிசனத்துல உன் பேரை சொல்லி என்ன பண்ணாரு, என்கிட்ட வெளிப்படுத்தினார். நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், நான் பார்த்த அனுபவத்துல எந்த சகோதரி ஆகிலும் தாய் ஆகிலும் வந்து உங்ககிட்ட வந்து உன்னை கர்த்தர் என்கிட்ட தரிசனத்துல காட்டினார்னாலே அது பெரிய ரெட் பிளாக். அது ஒரு பெரிய ரெட் லைட். அதை தயவு செய்து நம்பாதீங்க. நீங்க எப்ப நம்பலான்னு கேட்டா, உங்களுக்கு ஆண்ட தரிசனத்துல காட்டினா நம்புங்க, அவங்களுக்கு காட்டினா அவங்க வச்சுக்கிட்டோம். ஆனா உங்களுக்கு ஆண்டர் காட்டணும். உங்களுக்கு காட்டாம யாருக்கோ காட்டினாங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்ண வேணாம், அதை நம்ப வேண்டாம், ஏமாந்து போகாதீங்க. ஐயோ என்ன போய் ஆண்டர் தரிசனத்தை காட்டினாரா, நம்மெல்லாம் தரிசனத்தில் வர்றோமோ இவங்க அப்படியே மிதப்புல போயிடுறாங்க. நம்ம தகுதி இல்லாத நம்மளெல்லாம் கடவுள் யார் யாருக்கோ காட்டியிருக்காரே, அதுவே போதும் உங்களை ஃப்ளோர் பண்றதுக்கு, உங்களை மொத்தமாக விழுங்குறதுக்கு. அது ஒரு வார்த்தை போதும். அதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சு பார்த்தா தெரியும், அந்த வீட்டில் கர்த்தரும் இல்லை, கர்த்தர் சமூகமும் இல்லை, ஒரு ஜபமும் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது. எந்த நேரமும் அங்கே சினிமா தான் ஓடிட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தா கர்த்தர் தரிசனம் கொடுக்கல, சினிமால பார்த்த ஒரு பெண்ணை போல நீங்க இருக்கிறீங்க போல இருக்கு. அந்த தரிசனத்தை பார்த்து கர்த்தர் காமிச்சாருன்னு என்ன பண்றது, அருமையா பேசி அப்படியே அவர்களை வசியப்படுத்து.